உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 20ஆம் திகதி 7ஆம் மாதம் 2026 சோமவாசரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை, பராபவ வருடம் ஆடி மாதம் 4ஆம் நாள், சஷ்டி திதி, அஸ்த நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் வெற்றி, ரிஷபம் கவலை, மிதுனம் அன்பு, கடகம் சலனம், சிம்மம் நன்மை, கன்னி ஏமாற்றம், துலாம் ஆசை, விருச்சிகம் கவனம், தனுசு ஆர்வம், மகரம் எதிர்ப்பு, கும்பம் களிப்பு, மீனம் பாசம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஆன்மீகம், வாஸ்து, ஜோதிடம் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா புத்திர தோஷம். இதை பற்றி நான் முன்னுக்கும் பல அற்புதமான தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். புத்திர தோஷம். புத்திர தோஷம் என்றது தோஷங்களுக்குள்ள மிக கடுமையான தோஷம். குழந்தை இல்லை. குழந்தை இல்லை என்று ஏங்கக்கூடியவர்கள், குழந்தை இல்லை என்று பாதிக்கப்படக்கூடியவர்கள், கல்யாணம் கட்டி 5 வருஷமாச்சு பிள்ளை இல்லை, கல்யாணம் கட்டி 10 வருஷமாச்சு பிள்ளைகள் இல்லை என்ற எண்ணற்ற ஜாதகத்தை வச்சுக்கொண்டு கண்ணீர் விடக்கூடிய பல பேர்களை நான் பார்த்துருக்கிறேன். விஞ்ஞானம், மருத்துவம் ஒரு வகையில் சொல்லி கொண்டு வருது, இந்த 21ஆம் நூற்றாண்டில் பிள்ளை இல்லை என்று யாருமே இல்லை, எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு. விஞ்ஞானம் முன்னேறிட்டு இப்பெல்லாம் பிள்ளை இல்லைன்னு சொல்ல இயலாது, எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு என்று சொல்லியிருந்தாலும் எனக்கு தெரிய, நான் அறிய எத்தனையோ கோடீஸ்வரர்கள், பல லட்சக்கணக்கான பணம் வைத்திருக்கக்கூடியவர்கள் கூட 10 வருடங்களாக பிள்ளை இல்லாமல் குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கக்கூடியவர்களை நான் நிறைய பேரை பார்க்குறேன். பிள்ளை இல்லை என்றால் புத்திர தோஷம் என்றால் குழந்தை இருக்காது. பிள்ளை இல்லை என்றால் அதை விட பெரிய கவலை உலகத்தில் ஒன்றுமில்லை. தங்களுடைய ஆஸ்தியை அனுபவிப்பதற்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லையே, எங்களுடைய இரத்தத்தின் இரத்தம் ஒரு குழந்தை செல்வம் இல்லையே, எனக்கு கடைசி காலத்தில் கொல்லி வைக்க ஒரு குழந்தை செல்வம் இல்லையே என்று அழக்கூடியவர்கள் நிறைய பேரை பார்த்துருக்கேன். புத்திர தோஷம் என்றால் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, பிள்ளை இல்லைன்றது மட்டும் புத்திர தோஷம் அல்ல. பிள்ளை இல்லை என்றாலும் புத்திர தோஷம், அதுவும் புத்திர தோஷம். பிள்ளை இருந்து உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருந்தால் அதுவும் புத்திர தோஷம். ஐயா, எனக்கு ஒரே ஒரு மகன் இருக்கிறான், அவன் படிக்கிறானே இல்லை ஐயா, ஸ்கூலில் கொண்டே சேர்த்தாச்சு, ஒவ்வொரு நாளும் கம்ப்ளைண்ட், அவனுக்கு விருப்பப்படி கிளாஸ் எல்லாம் போட்டாச்சு, எக்ஸ்ட்ரா கிளாஸ், ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் போட்டாச்சு, ஆனாலும் அவன் படிக்கிறானே இல்லை, இதுவும் புத்திர தோஷம். ஓ லெவலில் என் மகன் ஃபெயில் விட்டுட்டான் ஐயா, ஏ லெவலில் என் மகன் ஃபெயில் விட்டுட்டான் ஐயா, உயர்கல்விக்கு போகிறான் இல்லை, இதுவும் புத்திர தோஷம்.
என்னுடைய மகனுடைய பழக்க வழக்கம் சரியில்லை ஐயா, கெட்ட சிநேகிதத்தோடு சேர்ந்துட்டான், தவறான பழக்க வழக்கம் என்று பெற்றோர்கள் கவலைப்பட்டால் இதுவும் புத்திரதோஷம். எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளையா, அழகாக இருப்பா, நல்லா படிச்சிருக்காள், ஆனால் 33 வயசாச்சு இன்னும் கல்யாணம் நடக்கலை, இதுவும் புத்திரதோஷம். எனக்கு 3 பிள்ளைகள் இருக்குது ஐயா, 3ம் பொம்பளை பிள்ளை, எனக்கு கொல்லி வைக்க ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லை, இதுவும் புத்திரதோஷம். எனக்கு 3ம் ஆம்பளை பிள்ளையா, ஆசைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லை, இதுவும் புத்திரதோஷம். பிள்ளைகளால் எந்த விதத்தில் நீங்கள் கவலைப்பட்டாலும் புத்திரதோஷத்தை சார்ந்தது. இன்னும் சில பேர், ஐயா நான் பிள்ளைகளுக்காக என் வீடு எழுதி கொடுத்தேன், சொத்து முழுக்க எழுதி கொடுத்தேன், எல்லாம் செஞ்சேன், கடைசியை என்ன கொண்டு போய் அனாதை விடுதியில் என்னுடைய பிள்ளைகள் சேர்த்து விட்டார்கள். மனைவி இறந்ததுக்கு பிறகு என்ன ஹோமில் கொண்டே விட்டுட்டாங்க. இது பிள்ளைகள் என்னை பார்க்கறதில்ல, பிள்ளைகள் எனக்காக செலவழிக்கிறதில்லை, பிள்ளைகள் எனக்கு மருந்து மாத்திரை வாங்கி தரல, பிள்ளைகள் என்னை பார்க்கல, இதுவும் புத்திரதோஷம். இப்படி புத்திரதோஷம் என்பது பிள்ளைகளால் எந்த விதத்தில் நீங்கள் கவலைப்பட்டாலும் இது எல்லாம் புத்திரதோஷத்தை சார்ந்தது. சரி, புத்திரதோஷம் எப்படி வருதுன்னா, 5ல் செவ்வாய் இருந்தால் புத்திரதோஷம், 5ல் குரு இருந்தால் புத்திரதோஷம், 5ல் சனி இருந்தால் புத்திரதோஷம், 5ல் ராகு இருந்தால் புத்திரதோஷம், 5ல் கேது இருந்தால் புத்திரதோஷம். இதெல்லாம் ஜாதக ரீதியாக சொல்லுது. 5ல் செவ்வாய் இருந்தால் என்ன செய்யுது? போன பிறவியில் சகோதரர்களுக்கு செய்த பாவத்தினால் இந்த பிறவியில் குழந்தை இல்லாமல் அவதிப்படுவார்கள் என்று ஒரு ஜாதக புஸ்தகம் சொல்லுது. போன பிறவியில் சகோதரர்களை ஒழுங்காக பார்க்கவில்லை, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்காக செய்யவில்லை, சகோதரர்களை கவனிக்கவில்லை என்றால் இந்த பிறவியில் புத்திரதோஷம். செவ்வாயினால் 5ல் செவ்வாய் இருக்குது, அதனால் புத்திரதோஷம். 100 கிராம் செவ்வாய்க்குண்டான தானியம் 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்து சிகப்பு துணியில் 9 முடிச்சு கட்டி பூஜை அறையில் வைக்கவும். அப்படி வச்சுட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று எடுத்து தலையை சுற்றி ஆற்றுல போட்டு வந்தால் செவ்வாயினால் ஏற்பட்ட புத்திரதோஷம் ஓரளவு ஏதோ மருந்து மாத்திரைகளையாவது குழந்தை பிறக்க ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு குழந்தை பிறக்கும். குலதெய்வத்திற்கு காணிக்கை முடித்து மஞ்சள் துணியில் வையுங்கோ. எனக்கு குழந்தை கிடைத்தால் இந்த காணிக்கையை குலதெய்வ ஆலயத்தில் கொண்டே போடுவேன் என்று குலதெய்வத்துக்கு ஒரு 100 ரூபா, 1000 ரூபா, 5000 ரூபா காசை ஒரு மஞ்சள் துணியில் முடித்து சாமியறையில் வச்சு குலதெய்வத்தை நினைத்து கும்பிட்டு வாருங்கள். குலதெய்வ அனுக்கிரகத்தினால் புத்திரதோஷம் இல்லாமல் போகும். 11 செவ்வாய் பகவானே புத்திரதோஷத்தை நீக்கி குழந்தை செல்வத்தை கொடு என்று இந்த 9 முடிச்சு போட சொன்னனே. துவரையில் 100 கிராம் துவரையில் 9 முடிச்சு போட்டு 9 நாள் தலைக்கு மேலே கீழே வச்சு படுத்துட்டு புத்திரதோஷத்தை கொடு என்று சொல்லி தலையை சுற்றி ஓடுற தண்ணியில் 10ஆவது நாள் போட்டிங்கன்னா புத்திரதோஷம், செவ்வாயினால் ஏற்பட்ட புத்திரதோஷம் நீங்கும். அடுத்தது குரு பகவான் புத்திர காரகன், புத்திரதோஷம். காரகோ பாபநாஸ்தி, என்ன காரகன் அந்த இடத்துல இருந்தால் புத்திரதோஷம். போன பிறவியில் குரு அல்லது குழந்தைகளுக்கு செய்த பாவத்தினால் அல்லது செய்த கொடுமையினால் அல்லது செய்த துரோகத்தினால் இந்த பிறவியில் புத்திரன் இல்லை. சில பேர் குருகிட்ட போய் நல்லா படிப்பான், வித்தைகள் எல்லாம் கற்றுக்கொள்ளுவான், அதை வச்சு கோடியாக சம்பாதிப்பான், அந்த குருவை கவனிக்காமல் இருப்பார். இது குருவுக்கு செய்த நிந்தை. சில பேர் பிள்ளைகளை ஒழுங்காக அடுத்த குழந்தைகளை ஒழுங்காக கவனிக்கிறதில்லை, குழந்தைக்கு துரோகம் செய்வது, குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தால் அடுத்த பிறவியில் 5ல் குரு இருப்பார், அதனால் புத்திரதோஷம். மஞ்சள் துணியில் கடலை, குருவுக்குண்டான தானியம் கடலை, அதில் 9 முடிச்ச போட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு முடிச்சா தலைக்கு கீழே வச்சு படுத்து ஒரு வியாழக்கிழமை தொடங்கி காலையில் எழும்பி குரு பகவானே புத்திர பாக்கியத்தை கொடு என்று கிழக்கு முகமாக இருந்து பிரார்த்தனை பண்ணி தலையை இப்படி 3 தரம் அப்படி 3 தரம் சுற்றி ஓடுற தண்ணியில் போடுங்கோ, கடலில் போடுங்கோ, ஆற்றுல போடுங்கோ, குளத்தில் போடுங்கோ, கிணத்துல போடுங்கோ, புத்திரதோஷம் நீங்கும். ஏதோ மருத்துவ உதவியினால் சரி குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு. சனீஸ்வரனால் புத்திரதோஷம். 5ல் சனி இருந்தால் புத்திரதோஷம். நிறைய பேர் பிள்ளை இல்லையேன்னு ஜாதகத்தை கொண்டு காட்டுவினோம். ஜாதகத்தை எடுத்து பார்த்தா 5ஆவது வீட்டில் சனீஸ்வரன் இருப்பார். சனீஸ்வரனால் புத்திரதோஷம்.
போன பிறவியில் வேலைக்காரர்களுக்கு செய்த துரோகம். சில பேர் வீட்டில் வேலைக்காரரை வச்சிருப்பினோம், அவைகளுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்க மாட்டினோம், அவைகளுக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்க மாட்டினோம், அவைகளை ஒழுங்காக கவனிக்க மாட்டினோம், அவைகளுக்கு உண்டான வசதி வாய்ப்புகளை வேலைக்காரர்களுக்கு துரோகம் செய்வது, அவர் ஏசுவது, அவர்களை புறக்கணிப்பது, அவர்களுடைய நலனை கவனிக்காமல் விடுவது, அவர்களை கொடுமைப்படுத்துவது எல்லாம் வேலைக்காரர்களுக்கு சென்ற துரோகம். இந்த மாதிரி போன பிறவியில் செஞ்சிருந்தா இந்த பிறவியில் 5ல் சனி வந்து குழந்தை பாக்கியத்தை தடை செய்யும், தாமதப்படுத்தும். 5ல் சனி இருக்கிற நிறைய பேர் குழந்தை இல்லையேன்னு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு மற்றவர்களோட கேலி சொற்களுக்கு ஆட்பட்டு கடைசி 10 வருஷத்துக்கு பிறகு குழந்தை கிடைத்ததை நான் பார்த்துருக்கிறேன். பல துன்பங்களை அனுபவித்ததற்கு பின்னர் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் 5ல் சனி இருந்தால். அவர்கள் என்ன செய்யணும், நீல துணியில் கருப்புகள் அதை ஒரு பொட்டலமாக கட்டி தலைக்கு கீழே வச்சு படுத்து 9 நாளைக்கு 9 பொட்டலத்தை வச்சு சனிக்கிழமை தொடங்கி படுத்து கிழக்கு முகமாக தலையை சுற்றி ஓடும் நீரில் போட்டால் குழந்தை பாக்கியம் மருத்துவ உதவியினோடாவது கிடைக்கும். அது சனி. 5ல் ராகு இருந்தால் புத்திரதோஷம். போன பிறவியில் பாம்பை அடித்தது, பாம்புக்கு துரோகம் செய்வது, பாம்பை கொல்லுவது, பாம்பு தண்டபாட்டில் போகும், அதை தேடி போய் அடித்து கொள்வது, ராகுவினால் புத்திரதோஷம். கேதுவினால் புத்திரதோஷம். போன பிறவியில் பாம்புக்கு வேதனை கொடுத்தது, இதனால புத்திரதோஷம். இந்த ராகு கேது பாம்பு புத்த இடிக்கிறது, பாம்பை கொள்வது, 2 பாம்பு ஒன்றா இருக்கேக்கில் அதை அடித்து கொள்வது, இதெல்லாம் புத்திரதோஷம். இதுக்கு பரிகாரமாக பாம்பு புற்றுக்கு பால் ஊட்டுவது, நாகதேவதைக்கு அபிஷேகம் செய்கிறதெல்லாம் இந்த புத்திரதோஷத்தை நீக்கும். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.